இன்னைக்கு ரெசிபி பாவக்காய் குழம்பு. என்னோட ஃபேவரட் டிஷ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாவக்காய் அப்படின்னாவே கசப்பு, யாருமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்போம். ஆனால் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, பாவக்காய் கசப்பே இருக்காது. குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அதனால வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், வரமிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதே கடாயில் வந்துட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சிருந்ததை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்டா. அதோட கொஞ்சம் தேங்காவும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு சில வீட்டில் இல்லாமல் பாவக்காய் வீட்டில் செய்யக்கூடாது, ஏன்னு கேட்டோம்னா அது கசப்பு, அது வந்து வீட்டில் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி வீட்டுக்கு வீட்டு சண்டை இருக்கத்தானே செய்யும். இந்த காயை மட்டும் எதுக்கு ஒதுக்கி வைக்கணும்? அதுவும் இல்லாமல் வந்துட்டு மாசத்துல ஒரு நாள் வேப்பிலை உருண்டை, மஞ்சள் உருண்டை சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம்ல, அப்போ அந்த வேப்பிலை வந்து பாவக்காயோட கசப்பு தான் அது மட்டும் ஏன் ஏற்றுக்கிறீங்க? சரி விடுங்க, அந்த சைடே போவேனா. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பாவக்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி ஒரு கொதி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சதையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக மண்டவெல்லத்தை தட்டி அதை கொஞ்சம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டிஷ் இது. மேரேஜ் ஆகி 5 years ஆயிடுச்சு. இப்போதான் செகண்ட் டைம் பாவக்காய் குழம்பு நான் பண்ணுறேன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் வீட்டில் எப்படி தானே கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை.